ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியும் டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா பேஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டேபிள்ஸ் இருக்குது. அப்போ டேபிளுக்கு இடையிலான என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் நான் எந்த ரிலேஷன்ஷிப்பை கதைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு டேபிள்ஸ்க்கு இடையிலான ரிலேஷன்ஷிப். ஸோ டூ டேபிள்ஸ்க்கு இடையிலான ரிலேஷன்ஷிப். ஸோ டூ டேபிளுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் என்ன சொல்லுவோம்? பைனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பைனரி ரிலேஷன்ஷிப்பை மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோமா இருந்தால் ரைட், யுனாரிக்கும் அப்படி தான், டர்னரிக்கும் அதாவது ஒரு டேபிளுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்புக்கும் அப்படி தான், மூன்று டேபிளுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்லையும் இதே கான்செப்ட் தான் ஃபாலோ ஆகுது. இருந்தாலும் பைனரி பார்க்கும்போது இது ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா கிடைக்கும் ரைட். ஸோ இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருக்குது. அடுத்து 1-to-manyன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் many-to-many அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் டைப் 3 இருக்குது ரைட். அப்போ இதை நான் பைனரியை எடுத்துட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் 1-to-1, 1-to-many, many-to-many. அப்போ இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பேசிக்கான ஐடியா அந்த ஸ்கிமாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த ஐடியா இருந்தால் தான் எங்களுக்கு அந்த வேலையை செய்யலாம். ஏன்னா ஒவ்வொரு நார்மலைசேஷனுமே ஸ்கிமாவை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஆனால் சில இயர் டேபிளை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் சில இயர்ஸ் என்ன மோஸ்ட்லி என்னத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கிமாவை வச்சு தான் கேட்குறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். ஒரு ஸ்கிமாவை தருவாங்களா இருந்தால் அந்த ஸ்கிமாவுக்குள்ளே என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு தேவை. ஓகே தானே? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம் 1-to-1. அப்போ எங்களுக்கு 1-to-1 அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி 2 டேபிள் தான் இருக்கும். சரியா? ஸோ 2 டேபிள் இருக்குமா இருந்தா, ஸோ 2 டேபிள் இருக்கு. ஸோ ஒரு டேபிள், அடுத்த டேபிள் இருக்கு. ஸோ இதில் ரிலேஷன்ஷிப் செய்யணுமா இருந்தா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் முதலாவது டேபிளில் ப்ரைமரி கீ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு டேபிளில் ப்ரைமரி கீங்கிறது கம்பல்சரி. ஸோ ப்ரைமரி கீ இருக்கும். ஸோ முதலாவது டேபிளில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீயை எடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் டேபிளில் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கீயாக போடலாம். ஓகே, இப்படி இருந்தால் அது 1-to-1 ரிலேஷன்ஷிப். அப்போ 1-to-1 ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஐடியா அப்படின்னு சொன்னால் ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட், அதாவது ஒரு பதிவு இன்னொரு டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டோட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். இதே ஆப்போசிட்டாக கதப்பமாக இருந்தால் செகண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் ப்ரீவியஸ் டேபிளில் இருக்கக்கூடிய முதலாவது டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அதுதான் 1-to-1. ஸோ அப்போ இங்கே ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு ஆன்சர் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று நாங்கள் இவரோட ப்ரைமரி கீயை இங்கே ஃபாரின் கீயை போட்டு ரிலேஷன்ஷிப்பை செய்யலாம். செகண்ட் ஆப்ஷன் ஏன்னா 1-to-1 தானே, ரெண்டு பக்கமே 1-to-1 தான். இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். செகண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ரெக்கார்டை தான் நான் சொல்ல வரேன். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீயும் ஃபர்ஸ்ட் டேபிளில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஃபாரின் கீயாக போடலாம். ஸோ ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு. ஓகே தானே? ரைட். ஸோ இதே மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் 1-to-manyக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ இது 1-to-1. 1-to-manyக்கு என்ன அப்படின்னு சொன்னால் சேம் ரெண்டு டேபிள் இருக்கு, ரீசன் பைனரி ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரெண்டு டேபிளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் ரெண்டு டேபிளுக்கும் செப்பரேட்டாக ப்ரைமரி கீ இருக்கு. ஸோ இங்கே ஒரு ப்ரைமரி கீ, இங்கே ஒரு ப்ரைமரி கீ. ஏன்னா ஒரு டேபிள்னு சொன்னால் கம்பல்சரியாக நாங்கள் ப்ரைமரி கீ போட்டே ஆகணும் ரைட். ஸோ ரெண்டுக்குமே தனித்தனியாக ப்ரைமரி கீ இருக்கு. இப்போ ரிலேஷன்ஷிப் செய்யணும், தொடர்பு படுத்தணும். ஸோ தொடர்பு படுத்தக்குள்ள எங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டேபிளில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீயை எடுத்து முதன்மை சாவியை எடுத்து செகண்ட் டேபிளில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கீயாக போடுறோம். ஸோ ஒரு ஆப்ஷன் தான். ஸோ 1-to-manyக்கு என்ன ஐடியா அப்படின்னு சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் ரைட் செகண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய நிறைய ரெக்கார்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. ஓகே, ஸோ நிறைய மெனி அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் மினிமம் 2 இருக்கணும். மினிமம் ரைட், மினிமம் 2 ரெக்கார்ட் சரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். ஓகே, குறைஞ்சது முதலாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு ரெண்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய 2 பதிவோட சரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அட்லீஸ்ட் 2, மினிமம் 2, 2க்கு மேலேயும் இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மெனி அப்படின்றதுக்கான மீனிங் என்ன, ஒன்னோட கூட, அதாவது 2க்கு 2 2க்கு 2 விட மேலேயா இருக்கணும். ஓகே தானே? ரைட்.
இதே ரிவர்ஸ்ல கதைப்பமா இருந்தா இதுல இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டோட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரைட்? எங்களுக்கு ஸ்கீமா எழுதுற நேரம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா தேவைப்படுது, ரைட்? அப்ப ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் செகண்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய நிறைய ரெக்கார்டோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. செகண்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் இங்க இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டோட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் அது வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து ஒன் டு மெனி நிறைய ரெக்கார்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. பட் செகண்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட் ஒரு ரெக்கார்டோடு மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்ல இருப்பார். இதுதான் நாங்க சொல்லுவோம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தானே? ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் மூன்றாவது ரிலேஷன்ஷிப் டைப் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ சேம் பைனரிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரனால இதுல ரெண்டு டேபிள் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டேபிள், அதே மாதிரி என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் செகண்ட் டேபிள் இருக்க போகுது, ரைட்? அப்ப இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் தனித்தனியான பிரைமரி கீ இருக்கும், இவருக்கு தனியான பிரைமரி கீ இருக்கும். ஓகே, ரைட். இப்ப ரிலேஷன்ஷிப் செய்யணும். ரிலேஷன்ஷிப் செய்யற நேரம் என்ன ஐடியா அப்படின்னு சொன்னால் இவர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்க நிறைய விஷயம் இருக்க போகுது, ரைட்? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்க நிறைய விஷயமா இருக்க போகுது. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் இங்க நிறைய ரெக்கார்டோடையும், செகண்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் ப்ரீவியஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய நிறைய ரெக்கார்டோடையும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போகுது. ஓகே, ஒன் டு மெனி ரெண்டுமே நடக்குது. இங்க இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் இங்க நிறைய ரெக்கார்டோட ரிலேஷன்ஷிப், இங்க இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் ப்ரீவியஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய நிறைய ரெக்கார்டோட என்ன இருக்க போகுது, ரிலேஷன்ஷிப்ல இருக்க போகுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் தேர்ட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். இந்த சிச்சுவேஷன்ல மட்டும்தான் நாங்க தேர்ட் டேபிளை கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா தேர்ட் டேபிள் கிரியேட் பண்ற நேரம் இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நேம் ஒன்று வைப்போம். அந்த நேமை வச்சுட்டு அது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்னு எங்களால் கண்டுபிடிக்க இயலாது. சில நேரம் வரும், சில நேரம் வராமலும் இருக்கலாம். இது இந்த ரெண்டு டேபிளும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறனால மட்டும்தான் இந்த தேர்ட் டேபிள் கிரியேட் ஆனது. ஓகே தானே? ரைட். ஸோ இந்த தேர்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஃபர்ஸ்ட் டேபிளில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீ எடுத்து இந்த இடத்துல எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ இருக்கும் தானே, அதை எடுத்து இந்த இடத்துல எழுதுவோம். அதே மாதிரி என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ இருக்கும். ஸோ செகண்ட் டேபிளில் இருக்க ப்ரைமரி கீயை எடுத்து என்ன செய்வோம், இந்த இடத்துல எழுதுவோம், ரைட்? ஸோ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இவர் தான் என்னவா இருப்பார் அப்படின்னு சொன்னால் இந்த புதுசா கிரியேட் பண்ணப்பட்ட டேபிளுக்கான பிரைமரி கீயா இருப்பார். அதாவது பிரைமரி கீயா இருக்கலாம். ஸோ ரெண்டு புலங்கள் ஃபீல்டு சேர்ந்து பிரைமரி கீயை கிரியேட் பண்ணனால இவரை நாங்க சொல்லுவோம் கம்போசிட் பிரைமரி கீ, சேர்மான முதன்மை சாவி அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் என்னவா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேர்ட் டேபிளுக்கு ஃபாரின் கீயாவும் இருப்பாங்க. கிளியர்? இவ்வளவுதான் என்ன அப்படின்னு சொன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ இவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப்புக்கான ஐடியா. இந்த கான்செப்ட் தெரியுமா இருந்தா ஃபர்ஸ்டா ஓகே, ரைட்? ஏன்னா இந்த கான்செப்டை வச்சு தான் நாங்கள் ஸ்கீமா செய்ய போகிறோம். ஓகே, அப்போ ஒரு பாயிண்ட்டை வாசிக்கொள்ளுங்க, மெனி டு மெனிக்கு தான் எங்களுக்கு தேர்ட் டேபிள் கிரியேட் பண்ணுறோம். இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மூன்றாவது டேபிள் கிரியேட் பண்ணோம் தானே, ரைட்? அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறனால மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தனால தான் இந்த தேர்ட் டேபிள் வந்தது. அந்த தேர்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இதில் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு எக்ஸ்ட்ராவா ஒரு புலம் இருக்குமா இருந்தா ஹவர்ஸ் இல்லாட்டி டேட் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி வச்சிருப்போம். அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் டேபிளுக்கும் செகண்ட் டேபிளுக்கும் காமன். ரெண்டு டேபிளுக்கும் இந்த ஹவர்ஸ்ங்கிறது காமன். இந்த டேட்டும் எப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டேபிளுக்கும் செகண்ட் டேபிளுக்குமே காமன். அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய தேர்ட் டேபிளில் கொண்டு வந்து அந்த விஷயத்த வச்சிருக்காங்க. இதை நாங்கள் இஆர்ல வரைகிற நேரம் இந்த இந்த அட்ரிபியூட்டை நாங்கள் சொல்லுவோம் பங்கீட்டு பண்பு, டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட் ஞாபகம் இருக்கணும், ரைட்? டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட் பங்கீட்டு பண்பு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே அது வருது, ஷேர் ஆகுது. ஸோ அதனால தான் அது பேர் டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட், பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தானே? ரைட். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நான் ரிலேஷன்ஷிப் சொல்லி தந்துட்டேன்.
இப்போ நாங்கள் எந்த கன்செப்டை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கன்செப்டை பார்ப்போம், ரைட்? ஸோ நார்மலைசேஷன் அப்படின்னு சொன்னால் தமிழில் நாங்கள் செம்மையாக்கல் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம், ரைட்? நார்மலைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நார்மல் இருக்கு, செகண்ட் நார்மல் இருக்கு, தேர்ட் நார்மல் இருக்கு, பாய்ஸ் கோட் பிசி நார்மலைசேஷன் சொல்லுவோம். அடுத்து ஃபோர்த் நார்மலைசேஷன் இருக்கு, ஃபிஃப்த் நார்மலைசேஷன் இருக்கு. ஓகே, இவ்வளோதான் நார்மலைசேஷன் இருக்கு. ஸோ இந்த நார்மலைசேஷனில் எங்களுக்கு சிலபஸில் அட்வான்ஸ் லெவல் சிலபஸில் இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஓகே தானே? ஸோ இந்த மூண்டை வச்சு தான் எங்களுக்கு கேள்வி வரப்போகுது. ஏன்னா ஒவ்வொரு இயராக நாங்கள் மூவ் பண்ணிட்டு வர்ற நேரம் உங்களுக்கு தெரியும் கேள்வியோட பேட்டர்ன் என்ன மாதிரி வருது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பிசி ஃபோர்த், ஃபிஃப்த்தெல்லாம் சிலபஸுக்குள்ளே இல்லை, பட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுக்குள்ளேயே எங்களுக்கு தரக்கூடிய டேபிளை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நார்மலைசேஷன் செம்மையாக்கல் செய்யலாம், ரைட்? ஓகே, ஸோ ஏன் ஒரு நார்மலைசேஷன் செய்யணும்? ஸோ ஒரு நார்மலைசேஷன் செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் இஆர் டயக்ராம் வரைஞ்சி அடுத்து ஒரு மேப்பிங், அதாவது ஒரு ஸ்கீமாவாகவோ இல்லாட்டி ஒரு டேபிளாகவோ என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் டேட்டாஸ் எல்லாம் போட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகே தானே? ரைட். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் கோடிங் செய்ய போகிறோம், எஸ்கியூஎல் செய்ய போகிறோம். இந்த எஸ்கியூஎல் கோட் செய்யறதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட டேபிள் ஓ ஸ்கீமா ரெண்டுமே ஒரே விஷயம் தானே. டேபிளுங்கிறது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்க போது அந்த டேபிளையே ரிட்டன் எழுத்து வடிவில் ஒரு சின்ன நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் எழுத்து வடிவில் எழுத போகிறேன்னா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு எஸ்கியூஎல் கோட் மாதிரி தான். அந்த அளவுக்கு எழுத போகிறோன்னா இருந்தால் அதை தான் நாங்கள் சொல்லுவோம் ஸ்கீமா, ஒரு வகையான ப்ளூ பிரிண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கிமா எழுதின பிறகு ஸ்கிமா டேபிள் முடிச்ச பிறகு எஸ்கியூஎல் ஸ்டார்ட் அப் பண்ண முதல்ல இந்த இடப்பட்ட டைம்ல தான் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இந்த நார்மலைசேஷன் செய்வோம். நாங்கள் கிரியேட் பண்ண அந்த டேபிளில் என்ன இருக்குமா அப்படின்னு சொன்னால் டேட்டா ரிப்பீட்டிஷன் இருக்கும். ஓகே, ஒரே மாதிரியான டேட்டா டேபிளில் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கலாம், ஒரே மாதிரியான ரெக்கார்ட்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கலாம், ஒரே மாதிரியான ஃபீல்டு, சேம் டைப் ஆஃப் ஃபீல்டு, ஒரே மாதிரியான புலங்கள் ரிப்பீட் ஆகியிருக்கலாம். இதெல்லாம் அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அடுத்து இன்னொரு பாயிண்ட்டை சொல்றாங்க அனோமலிஸ். அனோமலிஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், ரைட்? இந்த மாதிரியான அனோமலிஸ் இருக்கிறனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இன்செர்ட் பண்ண இயலாது. ஒரே மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்க நேரம் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்செர்ட் பண்ணுறதுங்கிற ஒரு டவுட் வரும். டிலீட் பண்ணுற நேரம் ஒரே மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கிற நேரம் யாரை ஸ்பெசிஃபிக்காக டிலீட் பண்ணுறது சிக்கலாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு எஸ்கியூஎல் கோட் பண்ணக்குள்ள நாங்கள் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இப்போ டிலீட் பண்ணுற நேரம் கண்டிஷனில் வேறில் சரியான ஸ்பெசிஃபிக்கான ஆளை சொன்னால் தான் அவரை போயிட்டு டிலீட் பண்ணும். ஒரே மாதிரி 2% இருக்கிற நேரம் எங்களால் அந்த டிலீட்டிங், இன்சர்ட்டிங், அப்டேட்டிங் மூன்றுமே செய்யலாது. அதுதான் இந்த சொல்கிறாங்க அனோமலிஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நார்மலைசேஷன் செய்கிறது இந்த ரீசனுக்காக தான், ரைட்? ஓகே, இந்த இடத்துல பார்ப்போமா இருந்தா இது ஒரு எக்ஸாம்பிளான ஒரு டேபிள், ரைட்? ஓகே, ஸோ முதலாவது பாப்பம் என்ன அப்படின்னு சொன்னால் முதலாவது செம்மையாக்கல் ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷனை செய்யணுமா இருந்தா அதாவது டேபிள் ப்ராப்ளமாக இருக்க போது ஓவராலாக என்ன சொல்கிறோம் ரிப்பீட்டிஷன், அடுத்து அனோமலிஸ் முரண்பாடுகள் இருக்கனால டேபிள் ப்ராப்ளமாக இருக்க போது நாங்கள் இந்த டேபிளுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் நார்மலைசேஷன் செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக செய்யக்கூடிய நார்மலைசேஷன் ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் செய்யணும், இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் செய்யணுமா இருந்தால் அந்த ப்ராப்ளமான ஒரு டேபிள் இருக்குல்ல அந்த டேபிளை நாங்கள் சொல்லுவோம் ஜீரோ நார்மல் ஃபார்ம். ஒரு ப்ராப்ளமான அனோமலிஸ் இருக்கிற ரிப்பீட்டிஷன் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப ப்ராப்ளமான அந்த டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஜீரோவில் இருக்கும். ஓகே, அந்த ஜீரோவை தான் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் செய்யணும். ஓகே, ஸோ ஜீரோவில் உள்ள ஒரு ஆளை ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் செய்யணுமா இருந்தால் எனக்கு பேசிக்காக 4 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு டேபிளில் ஒரு டொமைன் இருக்குமா இருந்தா, ரைட்? ஒரு டொமைன்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபீல்டும் ரெக்கார்டுக்குமான அந்த வேல்யூ பெருமானங்கள் இருக்கிற அந்த சின்ன ஒரு செல் பாக்ஸை தான் நாங்கள் சொல்லுவோம் டொமைன். ஓகே,
ஆள்களம் அப்படின்னு சொல்லுவோம், டொமைன். ஓகே, அந்த டொமைன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஆட்டோமிக் வேல்யூவா இருக்கணும். அதாவது ஆட்டோமிக் வேல்யூன்றது என்ன அப்படின்னு சொன்னால் தனியான ஒரு வேல்யூவா இருக்கணும். ஏபிசிடி இந்த மாதிரி இருக்கணும். நீங்க கமாஸ் யூஸ் பண்ணி எழுத இயலாது. ஒரு எக்ஸாம்பிள், மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி தருவாங்களா இருந்தா 2 ஃபோன் நம்பரை கமா பண்ணி எழுத இயலாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் செய்ய போறோம். அப்படியா இருந்தா அந்த டேபிள்ல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க டிடெக்ட் பண்ணீங்களா இருந்தா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் செய்யணும். ஓகே, ரைட். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா செகண்ட் ரூல், ரைட். ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன்ல இருக்கக்கூடிய செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னா செகண்ட் ரூல் ஒரே மாதிரியான, அதாவது ஒரு ஃபீல்டுல குறிப்பிட்ட டேட்டா இருக்குமா இருந்தா அந்த டேட்டாட டைப்பை தான் அதை ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிள், டேட் ஆஃப் பர்த்னு சொல்ற இடத்துல அந்த இடத்துல இயர், மந்த், டேட் இந்த விஷயங்கள் தான் இருக்கணும். ஓகே, சம்பந்தம் இல்லாம ஒரு டேட்டா இதுக்குள்ள என்ட்ரி ஆகுமா இருந்தா அதையும் நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல வச்சுட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ரிமூவ் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, நேமை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்கே, எஸ்ஏ அந்த மாதிரியான நேம்ஸ் இருக்கு. சம்பந்தமே இல்லாம வேற ஒரு டேட்டா டைப் இதுல அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுவும் நாங்க ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல செய்ய வேண்டிய பாயிண்ட். ஓகே, ரெண்டாவது ரூல். தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் யூனிக்கான நேம் இருக்கணும். ஒரே மாதிரி நேம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரைட், இது எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க, பாஸ் பேப்பர்ல இருக்கு. ஸோ ஒரே நேம் யூஸ் பண்ண இயலாது. இது இது யூனிக்கா இருக்கணும். ஓகே, இப்போ நேம்னு அது யூஸ் பண்ண இயலாது. ஒரே மாதிரியான ஃபீல்டு இப்படி வர இயலாது. ரைட், இதை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ரைட். அடுத்து நாலாவது ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்க இந்த ஆர்டர்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறது எந்த ஒரு ப்ராப்ளமும் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்க எஸ்கியூஎல் படிச்சிட்டோம். எஸ்கியூஎல் படிச்சனால எங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அசெண்டிங் டிஅசெண்டிங் ஆர்டர்ல எங்களுக்கு என்ன குவாரி தேவையோ குவாரி அழகு எடுக்கலாம். ரைட், எங்களுக்கு அவ்வளோ டேட்டாவும் தேவை அசெண்டிங் டிஅசெண்டிங்ல செய்யணுமா இருந்தால் எங்களால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த விஷயத்தை எங்களால் செய்யக்கூடியதா இருக்கும். ரைட், ஸோ அது இந்த இடத்துல இஷ்யூ ஒன்றும் இருக்காது. கிளியர் தானே? ரைட். ஸோ இது இந்த ஆர்டர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்குது ப்ராப்ளம் இல்லை. ரைட், அந்த ரெக்கார்ட், அதாவது இந்த டூங்கிற ரெக்கார்ட் இந்த ஃபர்ஸ்ட் நேமையும் இந்த லாஸ்ட் நேமையும் ரீப்ரசன்ட் பண்ணுது. இந்த நம்பர் ஒன்னுங்கிற ரெக்கார்ட் வந்து எஸ்சியும் ஏயும் ரீப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது வந்து எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது நார்மலைசேஷன் செய்யணும் இல்லை, இது ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ரைட், ஓகே. இந்த 4 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷனை செய்யணும். கிளியர்? ரைட். அடுத்து செகண்ட் நார்மலைசேஷன். ரைட், தியரியை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. செகண்ட் நார்மலைசேஷன் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டேபிள். இது எப்படி ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த டொமைனுக்குள்ள, அதாவது அதுல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ ரெண்டு வேல்யூஸ் ஒரே டொமைனுக்குள்ள எழுதியிருக்காங்க. ரைட், ஓஎஸ்சிஎன், சி கமா சி பிளஸ் பிளஸ், இப்படி எங்களால் கமா பண்ணி ரெண்டு விஷயத்த ஒரு செல்லுக்குள்ளே எழுத இயலாது. அதாவது ஒரு டொமைன், ஒரு ஆள்களத்துக்குள்ளுக்கு இந்த ஒரு பீஸ்க்குள்ளே எழுத இயலாது. ஓகே, அப்போ அவங்க சொல்கிறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் செய்யக்கூடிய ஒரு டேபிள். ஸோ இது ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் செய்யணுமா இருந்தால் இவர் 0 நார்மல் ஃபார்மில் இருக்கிறாரு, அதாவது ப்ராப்ளமாக இருக்காரு. இவருக்கு நான் இந்த ப்ராப்ளமை டிடெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் நான் செய்யணும். ஓகே, ரைட். ஸோ இவருக்கு நான் ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் செய்யக்குள்ள என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னால் ஏகான் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு தானே ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் வருது. ஸோ நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னால் 101 ஏகான் ஓஎஸ்ன்னு போடுறேன். அடுத்து 101 ஏகான் சிஎன்னு போடுறேன். அதே மாதிரி பிகான் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் சியும் இருக்கு, சி பிளஸும் இருக்கு. ஸோ அவரோட ரெக்கார்டை 2 தடவை ரிப்பீட் பண்றேன். ஸோ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் செஞ்சுட்டேன். ஓகே, அதாவது இங்க எங்களுக்கு என்ன ப்ராப்ளமை நான் டிடெக்ட் பண்ணணும் அந்த ப்ராப்ளமை இந்த இடத்துல இல்லாம ஆக்கிட்டேன். ஓகே,
ஆனா இன்னமும் இந்த டேபிள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு, ரைட்? ஏன்னா உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த இடத்துல பிரைமரி கீ ரிப்பீட்டட் ஆயிருக்கு. ஓகே, ரைட். ஸோ இதை அடுத்தடுத்த நார்மலைசேஷன்ல என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா சால்வ் பண்ணலாம். இப்போ நாங்க ஒரு ப்ராப்ளமை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணோம், அதை என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சால்வ் பண்றோம். ஓகே, ரைட். ஸோ செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ செகண்ட் நார்மல் ஃபார்ம் செய்யணுமா இருந்தா முதலாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் பி ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. லாஸ்ட் இயர் வந்த பேப்பர் 2023 வந்த பேப்பர்ல இந்த பாயிண்ட்டை எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டுமே எழுதணும். ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் மேபி ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மா இருக்கலாம், செகண்ட் நார்மல் ஃபார்மா இருக்கலாம், தேர்ட் நார்மல் ஃபார்மா இருக்கலாம். அப்ப அவங்க அடுத்த பாயிண்ட் கேட்குறாங்க, அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் என்ன நார்மல் ஃபார்ம்னு கேட்டுட்டு அந்த நார்மல் ஃபார்ம்ல நீங்க அதை டிடெக்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளியர்? மேபி உங்களோட ஆன்சர் அதுக்கு செகண்ட் நார்மல் ஃபார்மா இருக்குமா இருந்தா நீங்க எதுக்கு எப்படி தெரியுமா ஆன்சர் எழுதணும்? அது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மை முடிச்சிருக்கணும். அதான் சொல்றாங்க இட் ஷுட் பி ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், ரைட்? ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்லயும் இருக்கணும். கிளியர்? அடுத்து சொல்றாங்க இட் ஷுட் நாட் ஹாவ் எனி பார்ஷியல் டிபெண்டன்சி. அங்க பகுதியான சார்பு பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது, ரைட்? அவங்க அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது, ரைட்? அப்ப முதலாவது சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. இதுதான் செகண்ட் நார்மல் ஃபார்முக்கான பாயிண்ட். கிளியர்? அப்ப செகண்ட் நார்மல் ஃபார்முக்கான முதலாவது பாயிண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. கிளியர்? ஸோ இப்போ இதுல நாங்க பார்ப்போம். ஸோ ஸோ பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஃபுல் டிபெண்டன்சி அப்படிங்கிற ஐடியாவை எடுத்துக்கொள்வோம். ஃபுல் டிபெண்டன்சிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் முழுமையான சார்பு. அதாவது அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய மற்ற ஃபீல்டு எல்லாமே பிரைமரி கீயை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். பிரைமரி கீயை நம்பி தான் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மற்ற புலங்கள் ஃபீல்டு இருக்குமா இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் முழுமையான சார்பு, ஃபுல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? ரைட். அப்ப பார்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு செட் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிரைமரி கீயை டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு. அப்படி பிரைமரி கீ ஏன்னா ஒரு டேபிள்ல பிரைமரி கீ தானே மெயின். அந்த பிரைமரி கீயோட சம்பந்தப்பட்டு மற்ற ஃபீல்டு இருக்குமா இருந்தா அது ஃபுல். அப்ப சம்டைம்ஸ் சில கொலம்ஸ் இருக்கும், அதாவது ஒரு சில ஃபீல்டு புலங்கள் இருக்கும், அவங்க வேறொரு ஃபீல்டை நம்பி சார்ந்து டிபெண்ட் ஆகி இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த செட்டை தான் நாங்க சொல்லுவோம் பார்ஷியல் டிபெண்டன்சி, ரைட்? ஸோ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்ஷியல் டிபெண்டன்சி யார் அப்படின்னு சொன்னால் ரைட். அப்ப இந்த டேபிள்ல யார் பிரைமரி கீ அப்படின்னு சொன்னால் ஸ்கோர் ஐடி தான் பிரைமரி கீ. ஓகே, ஸோ இந்த டேபிள்ல ஸ்கோர் ஐடி பிரைமரி கீயா இருக்கிற நேரம் இதுல யாரோ ஒரு ஃபீல்டு ஏதோ ஒரு ஃபீல்டோட என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் டிபெண்ட் ஆகியிருக்காரு, ரைட்? அப்ப யார் அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல டீச்சர். அப்ப அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டீச்சர் காலம் only depends on subject and not on student. அப்ப டீச்சர்ன்றவங்க என்னத்தோட டிபெண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட்ங்கிற ஒரு விஷயத்தோட என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் டிபெண்ட் ஆகியிருக்காங்க, ஸ்டூடெண்டோட டிபெண்ட் ஆகி இல்லை, ரைட்? ஸோ சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபீல்ட் இந்த இடத்துல இருக்கு. கிளியர்? ஓகே தானே? இப்ப ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளுக்கான பிரைமரி கீ இருக்கு, அந்த பிரைமரி கீயோட டிபெண்ட் பண்ணவங்க தான் ஃபுல் டிபெண்டன்சி. குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டு இருக்கு, ஆனா அந்த ஃபீல்டு வந்து இந்த ஸ்டூடெண்ட் சம்பந்தப்பட்ட அந்த பிரைமரி கீயோட டிபெண்டன்சி இல்லை.
ஸோ இப்போ இவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஃபீல்டை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த டேபிள்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். இவர் தானே இந்த இடத்துல ப்ராப்ளமான ஒரு ஃபீல்ட். ஸோ இந்த ஃபீல்டை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரிமூவ் பண்ணணும். ரைட். ஸோ இது எப்படி நான் ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் டீச்சரை தானே ரிமூவ் பண்ணணும். ஸோ டீச்சரை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் புது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த டேபிளுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நேம் பண்ணுறேன் டீச்சர் டேபிள். அப்போ டீச்சருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ஐடி தரேன் 1 2 3ன்னு சொல்லி நேம் பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய டீச்சரோட நேம் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எழுதுறேன். ரைட். ஸோ இது ஒரு சொல்யூஷன். ரைட். இந்த சொல்யூஷனை மட்டும் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இருக்கலாம். இது ப்ராப்ளம் இல்லை. ரைட். இப்போ யோசிச்சு பாருங்க, எங்ககிட்ட இருந்தது ஒரு டேபிள். இந்த 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 மெத்தடை நாங்கள் செய்யணும். என்கிட்ட இருந்தது ஒரு டேபிள், ஸ்கோர் டேபிள். சரியா? நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த டேபிளில் ப்ரைமரி கீயோட டிபெண்ட் ஆகிருக்கிறவங்கலாம் ஃபுல் டிபெண்டன்சி. யார் டிபெண்ட் ஆகில்லையோ அவங்க தான் பார்ஷியல். பார்ஷியலில் இருக்கிறது டீச்சர். ரீசன் என்னன்னா டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டோட டிபெண்ட் இல்லை, சப்ஜெக்டோட தான் டிபெண்ட். ஸோ டீச்சர் தான் அந்த இடத்துல பார்ஷியல். ஸோ டீச்சருங்கிற ஃபீல்டை எடுக்கணும். ஸோ டீச்சருங்கிற ஒரு ஃபீல்டை எடுத்த பிறகு இந்த டேபிள் வந்து இதோட தான் வரப்போகுது. ஸ்கோர் ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி, சப்ஜெக்ட் ஐடி, மார்க்ஸ். இப்போ நான் டீச்சரை தானே ரிமூவ் பண்ணுறேன். டீச்சர் ரிமூவ் பண்ணிட்டு என்ன செஞ்சுருக்கேன், டீச்சருக்குன்னு ஒரு தனி டேபிள் போட்டுட்டு அவங்களுக்கு ஒன்று ஒரு ப்ரைமரி கீயை கிரியேட் பண்ணிட்டு அவங்களோட நேமை இந்த இடத்துல போட்டிருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நோ ரிப்பீட்டிஷன், நீட் ஆயிடுச்சு டேபிள். இப்போ ஒரு பாயிண்ட்டை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு டேபிளை நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்படி ரெண்டா என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் டிவைட் பண்ணி விட்டுட்டேன். ஓகே. அப்போ ரெண்டா நான் சாதாரணமாக அது ஒரு டேபிளாக இருந்தது, அது நான் ரெண்டா டிவைட் பண்ணி விட்டுட்டேன்னு சொன்னா இந்த ரெண்டு டேபிளுக்கு இடையில நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ரிலேஷன்ஷிப் செய்யணும். சொல்ற பாயிண்ட் விளங்கிட்டா? அப்ப நான் ரிலேஷன்ஷிப் செய்யணுமா இருந்தா எனக்கு இப்ப தேவை டீச்சருக்கும் இந்த ஸ்கோர் டேபிள்ல இருந்து இவங்க கொடுத்த இந்த டேட்டாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? 1 to 1, 1 to many, many to many. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, ஒரு ரெக்கார்டுக்கு ஒரு ரெக்கார்ட், அதாவது ஒரு ஸ்கோருக்கு ஒரு டீச்சர், இன்னும் ஒரு ஸ்கோருக்கு இன்னும் ஒரு டீச்சர். அதாவது டீச்சரோட நேம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ரிப்பீட்டட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ ரெண்டு டேபிள் இருக்கு தானே, ஸ்கோர் டேபிள், டீச்சர் டேபிள். டீச்சர் டேபிள்ல இருக்கக்கூடிய பிரைமரி கீயை எடுத்துட்டு வந்து இங்க கொண்டு வந்து நான் ஃபாரின் கீயா போட்டு விடணும். ரைட். அப்பதான் இந்த 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 கன்செப்ட் கிளியர் ஆகும். நாங்க ஜஸ்ட் டீச்சரை மட்டும் இன்னொரு டேபிளுக்கு கொண்டு போயிட்டோம்னு சொன்னா அது டாஸ்க் இல்லை. இங்க அப்படி கொண்டு போகணும். கொண்டு போன பிறகு சரியான ஒரு மெத்தட்ல வச்சுட்டு தானே போகணும். அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த பிரிச்ச ரெண்டாவது டேபிளோட பிரைமரி கீயை எடுத்து இங்க ஃபாரின் கீயை அப்ளை பண்ணணும். அப்ப யாரை ஃபாரின் கீயா போட போறேன் அப்படின்னு சொன்னால் டீச்சர் ஐடின்னு போட்டுட்டு சரியான நேமுக்கு பார்த்து இப்போ மிஸ்டர் ஜே அப்படின்னு சொல்லி இருக்குமா இருந்தா நம்பர் ஒன். ஸோ இந்த இடத்துல டீச்சர் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. ஸோ நம்பர் 1 அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நம்பர்ஸ் செஞ்சு கொள்ளலாம். ஓகே தானே? ரைட். அப்போ அதே மாதிரி தான் இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் ஐடி தான் பிரைமரி கீ அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் ஐடி ஏதோ ஒரு டேபிள்ல இருந்து இங்கே வந்திருக்கு. ரீசன் ரிலேஷன்ஷிப். சப்ஜெக்ட் டேபிள்ல இருந்து சப்ஜெக்ட் ஐடி வந்திருக்காரு. ஸோ இவர் எதுக்காக வந்தார் அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப்புக்காக தான் வந்தார். அப்ப இந்த இடத்துல மார்க்ஸ், இது மார்க்ஸ் இந்த டேபிளுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகே. ஸோ மார்க்ஸ் இந்த டேபிளுக்கே இருக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ இது நோ இஷ்யூ. அப்ப இவங்க ரெண்டு பேருமே யாருக்காக வந்தாங்க, ரிலேஷன்ஷிப்புக்காக தான் வந்திருக்காங்க. எங்கேயோ இருந்து வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு மேபி ஒரு ஐடி. ரைட். இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தான் ஸ்டூடெண்ட் ஐடியும் சப்ஜெக்ட் ஐடியும் வந்திருக்காங்க. ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்ட் இந்த டீச்சர். ரைட். அப்போ இந்த டீச்சர் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிச்சோன்னு தான் என்னன்னு சொல்லிட்டோம், பார்ஷியல், பகுதியான சார்பு. அவங்கள நாங்கள் தனி ஒரு டேபிளுக்கு ரிமூவ் பண்ணுறோம். பிறகு இந்த டேபிளுக்கு எடுத்த பிறகு அவங்களோட டேட்டாவை அந்த டேபிளோட அட்டாச் பண்ணணும். ஸோ இவங்களோட பிரைமரி கீயை கொண்டு போயிட்டு இவங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், ஃபாரின் கீயாக போடுறேன். இப்போ இந்த டேபிள் கம்ப்ளீட், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. செகண்ட் நார்மல் ஃபார்ம் செஞ்சதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிளியர்?
இவ்வளவுதான் இதுக்கான ஐடியா. ரைட். ஓகே. அடுத்த பாயிண்ட், தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு தியரி இதுதான். ரைட். கேள்வி கேட்டிருக்காங்க, மேபி நீங்க செய்யக்கூடிய பேப்பர்லையும் இது கேட்பாங்க. ரைட். தேர்ட் நார்மல் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இருந்திருக்கணும். ஏன்னா செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இருந்தால் தான் அந்த பார்ஷியல் டிபெண்டன்சி ரிமூவ் ஆயிருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ரைட். இதுக்கான தமிழ் மீனிங், ரைட், இதுக்கான தமிழ் மீனிங் டிரான்சிட்டிவ். மாறக்கூடிய சார்பு நிலை. ரைட். வேர்ட் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க தமிழ் மீடியம். டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிக்கு சரியான தமிழ் வேர்ட் மாறக்கூடிய சார்பு நிலை. கேள்வி வந்திருக்கு. ஓகே. மாறக்கூடிய சார்பு நிலை. ரைட். டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி, மாறக்கூடிய சார்பு நிலை. ஸோ தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல என்னென்ன ரூல்? செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இருந்திருக்கணும். அடுத்து என்ன செய்ய போறேன்? டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி, மாறக்கூடிய சார்பு நிலை என்ன செய்ய போறேன்? should not have, அதாவது மாறக்கூடிய சார்பு நிலை இருக்கக்கூடாது. அப்ப மாறக்கூடிய சார்பு நிலை டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அதை நான் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு தனியார் டேபிளுக்கு கொண்டு வரணும். ரைட். இப்போ நாங்க கண்டுபிடிப்போம் எப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு டேபிள் தந்தா இதுல யாரு டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சின்னு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்றதை யோசிப்போம். சேம் ஸ்கோர் டேபிள், ஸ்கோர் ஐடி இருக்கு. ஸோ ஸ்கோர் ஐடி தான் பிரைமரி கீயா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் வந்திருக்கு, ரெண்டு ஐடி வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஐடியும் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு டேபிள்ல பிரைமரி கீயா இருந்துட்டு ரிலேஷன்ஷிப்புக்காக இங்க வந்திருக்கும். ரிலேஷன்ஷிப்புக்காக இங்க வந்திருக்கு. ஓகே. ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்லி பெர்ஃபெக்டா ஒரு டேபிள் இருக்கு, அங்க ஸ்டூடெண்ட் ஐடி இருந்திருக்கும். சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு டேபிள் இருந்திருக்கு, அங்க சப்ஜெக்ட் ஐடி இருந்திருக்கும். ஸோ அங்க இருந்து இங்க ஃபாரின் கீ பண்ணிருக்கலாம். ரிலேஷன்ஷிப்புக்காக உங்க ரெண்டு பேரும் வந்திருக்கலாம். எங்களுக்கு தெரியும் மார்க்ஸ்ங்கிறது ஸ்கோரோட சம்பந்தப்பட்டது. ரைட். ஸோ மார்க்ஸ் இந்த டேபிளுக்கான ஆள். கிளியர். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட ரெண்டு ஃபீல்ட் ஒரு ஆள் இன்னொரு ஆளோட டிபெண்டன்சில இங்க இருக்கிறது. இப்படிப்பட்ட டிபெண்டன்சி, இந்த மாதிரியான ஒரு சார்பை தான் நாங்க சொல்லுவோம் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேபிளை பார்த்தா எங்களால கண்டுபிடிக்கலாம். குறிப்பிட்ட ஒரு தனியான ஃபீல்ட் அதே டேபிள்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீல்டோட டிபெண்டன்சில இருப்பார். பார்ஷியலும் டிரான்சிட்டிவும் வித்தியாசம். பார்ஷியல் வேற கன்செப்ட். ஓகே. டிரான்சிட்டிவ்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த டேபிள்ல குறிப்பிட்ட ஒரு ஃபீல்ட் இன்னும் ஒரு ஃபீல்டோட டிபெண்டன்சில இருக்கு. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க்ஸ் எக்ஸாம் நேமோட என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் டிபெண்டன்சில இருக்கு. சரிதானே? ரைட். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால், யார் யார் இந்த இடத்துல ப்ராப்ளம்? டோட்டல் மார்க்ஸும் எக்ஸாம் நேம் தானே. ரைட். ஸோ இதுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், இந்த டோட்டல் மார்க்ஸ் எக்ஸாம் நேம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஸ்கோர் டேபிள். ரைட். ஓவராலா எல்லா டேபிளும் இருக்கு. இந்த இடத்துல ஸ்கோர் டேபிள் தானே எங்களுக்கு விஷயம். ஸ்கோர் டேபிள், ஸ்கோர் டேபிள்ல யார் யார் ப்ராப்ளம்? எக்ஸாம் நேமும் டோட்டல் மார்க்ஸும். இவங்க ரெண்டு பேரும் தானே ப்ராப்ளம். ரைட். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நான் ரிமூவ் பண்றேன். இவங்க ரெண்டு பேரையுமே ரிமூவ் பண்ணிட்டு என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னால், புது ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன், எக்ஸாம் டேபிள். அதுல எக்ஸாம் நேம், டோட்டல் மார்க்ஸ். ஸோ இவங்க பிரச்சனையான அந்த டிரான்சிட்டிவ் அட்ரிபியூட்டை ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டேபிளுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை யோசிங்க, தனியா ஒரு டேபிளுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்ப கொண்டு வந்த நேரம் இவர் தான் அந்த இடத்துல பிரைமரி கீயா இருக்காரு. ஸோ யாருல இருந்து எடுத்துட்டு வந்தனோ அவரை நான் அங்க அந்த இடத்துல அவரை நான் ஃபாரின் கீயா வைக்கணும். ஸோ எக்ஸாம் நேமை கொண்டு போயிட்டு ஏற்கனவே நான் எங்க இருந்து எடுத்து வந்தனோ அந்த இடத்துல ஃபாரின் கீயா ரிலேஷன்ஷிப்புக்காக வைக்கிறேன். வேற எந்த ஒரு ரீசனுமே இல்லை. ரிலேஷன்ஷிப்புக்கு நாங்க இதை வைக்கிறது வந்து ப்ராப்ளம்னு நாங்க சொல்ல இயலாது, அனாமலிஸ்னு சொல்ல இயலாது. ரிலேஷன்ஷிப் செய்யலாம். ஆனா அந்த ஃபீல்டு சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபீல்டு வந்து இன்னொரு ஃபீல்டோட டிபெண்டன்சில இருக்க இயலாது.
அதனால தான் அந்த ரெண்டையுமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நம்ம அவருக்கு ஒரு ப்ரைமரி கீயை ரெடி பண்ணி கொடுத்தோம். டோட்டல் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இவங்களே இங்கேருந்து எடுத்துகிட்டு போனதுனால இவர் ரிலேஷன்ஷிப் பண்ணணுன்ற ரீசன்னால தான் இவர்கிட்ட ப்ரைமரி கீ எடுத்து இங்கே ரிலேஷன்ஷிப்பில் நான் ஃபாரின் கீயை அப்ளை பண்ணியிருக்கேன். கிளியர்? இவ்வளோ தான் என்ன அப்படின்னு சொன்னால் நார்மலைசேஷன். ரைட்? ஸோ நாங்கள் ஸ்கீமா நார்மலைசேஷன் செய்கிறதுக்கான எல்லா தியரியும் ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடுத்த சாப்டர் போகலாம். மீட்டிங்கில் சரியான நேம் வைங்க. இனிஷியல் வித் நேம் போடுங்க. யூசர் நேம் இனிஷியல் வித் நேம் போடுங்க. ரைட். என்ன டவுட்? ரைட், கிளியர். ஸோ விஷயம் கிளியராக இருந்தால் நாங்கள் டிரெக்டாக பாஸ் பேப்பர் போவோம். இதே கான்செப்டை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு விளங்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ப்ரைமரி ஃபாரினுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாலே உங்களுக்கு ஓகே. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த டேபிளில் இருந்து அந்த ப்ராப்ளமான விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறது ஓகே. ஆனால் அந்த அந்த எடுத்துகிட்டு போன டேபிளில் இருந்து அவரை ரிலேஷன்ஷிப் பண்ணி விடணும். அவரோட ப்ரைமரி எடுத்து இங்கே ஃபாரின் போடுறதுக்கு நீங்கள் பார்க்கணும். ரைட். ஸோ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் 2011 இருந்து கொஷின்ஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தால் சரி. ரைட். ஸோ பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரைட். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் 2011. ரைட். ஸோ 2011 பொறுத்த வரைக்கும் கொஷன் நம்பர் 2011 பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர் 24 and 25. ஸோ எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கீமா தந்திருக்காங்க. ஓகே, எங்களுக்கு ஒரு ஸ்கீமா தந்திருக்காங்க. ஏபிசிடின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு டெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் தந்திருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல என்ன நடக்கிறாரு, பிரின்சிபல் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷன் நம்பர், அவங்களோட நேம், அட்ரஸ், என்ஐசி, டிஓபி இதை எடுக்கிறதுக்காக ஒரு டேட்டா பேஸை மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, இதுல அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல வராங்க. என்ன ரிலேஷன்ஷிப்பை சொல்ல வராங்கன்னு சொன்னா, the principal also want to know the marks obtained for each subject by the student. பிரின்சிபலுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் எந்த சப்ஜெக்ட்ல எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ஜெக்ட் மார்க்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாதான் பிரின்சிபலுக்கு அந்த குவாரியை எடுத்துக்கொள்ளலாம். In addition to the above requirement, the principal need to know the subject assigned to the teacher. ரெண்டாவது ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த டீச்சருக்கு எந்த சப்ஜெக்ட்னு தெரியாது. ஸோ சப்ஜெக்டும் டீச்சரும் ரிலேஷன்ஷிப், சப்ஜெக்டும் மார்க்ஸும் ரிலேஷன்ஷிப். அப்போதான் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ ஸ்கிமாவை பாருங்க. ரைட். ஸ்கிமாவை பார்த்தோம்னா நாங்கள் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டியது பிரைமரி கீ. ஓகே, பிரைமரி கீ யார் யார் பிரைமரி கீ. ஸோ இந்த முதலாவது இடத்துல நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான பிரைமரி கீயை கண்டுபிடிக்கணும். அட்மிஷன் நம்பர் பிரைமரி கீயா இருக்கலாம். சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் கோட் பிரைமரி கீயா இருக்கலாம். மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, இன்னும் ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய பிரைமரி கீ இங்க வந்திருக்கு, இன்னும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிரைமரி கீ சப்ஜெக்ட் கோட் இங்க வந்திருக்கு. ஸோ இந்த மூன்று டேபிள்ஸையும் பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு ஐடியா வருது, இது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். கிளியர்? ஏன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல தான் நாங்கள் இந்த ஒரு பேட்டர்னை பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க, டீச்சரோட பார்க்குற நேரம் டீச்சர்ட நம்பர் டீச்சர்ட டேபிளுக்கு பிரைமரி கீ. ஆனால் சப்ஜெக்ட் கோடுங்கிறது இங்கே ஃபாரின் கீ. ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு இந்த இடத்துல அவர் பிரைமரி கீ, சப்ஜெக்ட் டேபிளில் அவர் சப்ஜெக்ட் கோடுன்றது பிரைமரி கீ. ஸோ இங்கே அவர் என்ன ரிலேஷன்ஷிப்புக்காக வந்திருக்காரு. மேபி இது 1 to many-ஆ இருக்கலாம், இல்லாட்டி 1 to 1-ஆ இருக்கலாம். எப்படியும் சப்ஜெக்ட்டுக்கும் டீச்சருக்கும் 1 to many-ஆ இருக்கலாம். ரீசன் ஏன்னா சப்ஜெக்ட் கோட் இங்கே பிரைமரியாக உள்ளது, இங்கே ஃபாரினாக இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. அது இல்லாமல் இந்த மூன்று டேபிள்ஸும் என்ன இருக்கு, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. ஓகே தானே? இப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால்
முதலாவது கொஸ்டினுக்கு போவோம். முதலாவது கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ரைட், ரெண்டு டேபிளோட நேமை தந்துட்டு முதலாவது கொஸ்டின். ஓகே, முதலாவது கொஸ்டின் நார்மலைசேஷன் 24வது கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் which of above relationship are in third normal form. ரைட், இதுல யாரு தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கா? மேற்குறித்த தொடர்புகளில் எவை மூன்றாம் செவ்வன் வடிவத்தில் உள்ளது? ரைட், இந்த இருக்கு ஸ்கீமா. ஸோ இந்த ஸ்கீமால யார் யார் தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கா? ஸோ தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கணுமா இருந்தா ரெண்டு விஷயத்த யோசிக்கணும். நாங்க டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியை இல்லாமக்கிட்டு ஒரு கிளியரான டேபிள் கடைசி அவுட்புட் ஒன்று தந்தோம் தானே, இந்த மாதிரியான டேபிள். இப்ப இந்த மூணு டேபிளுமே இன் தேர்ட் நார்மல் ஃபார்ம். இப்ப இந்த 4 டேபிளும் தான் தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்காங்க. ரைட், அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த இடத்துல நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தேர்ட் நார்மல் ஃபார்மா செஞ்சோம். தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு கொண்டு போறதுக்காக செஞ்சோம். அதாவது இந்த இடத்துல ஒரு வேலை செஞ்சிருக்கோம் தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு கொண்டு போறதுக்கு. டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இல்லாமக்க பார்த்துருக்கோம். இப்ப பார்த்தா டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இல்லாமக்கின பிறகு இப்ப இவர் தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்காரு. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரணும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நார்மல், செகண்ட் நார்மல், தேர்ட் நார்மல். ஸோ தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல ஒரு டேபிளை பார்க்குற நேரம் நல்ல கிளியரா இருக்கும். டேபிள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத கிளியரான டேபிள் தான் தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, ஸோ கிளியரான டேபிளை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கணுமா இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டேபிள் வருவார். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவருக்கு பிரைமரி கீ இருக்கு, ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, அவருக்கான அட்ரஸ், டிஓபி, என்ஐசி இருக்கும், எல்லாம் ஸ்டூடெண்ட் ரிலேட்டட். ஸோ இது செகண்ட் நார்மல் ஃபார்மே எதுக்கும் ப்ராப்ளம் இல்லை. தேர்ட் நார்மல் ஃபார்மே இந்த இடத்துல சிக்கல் வரல. ஸோ ஸ்டூடெண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். செகண்ட் என்னன்னு சொன்னால் சப்ஜெக்ட் டேபிளை பார்த்தா சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம். ஸோ இதுவும் இஷ்யூ இல்லை. ஸோ இவரும் நான் தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு எடுக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் நம்பர், சப்ஜெக்ட் கோட், மார்க்ஸ் ஆஃப் டைம் இவங்க ரிலேஷன்ஷிப்புக்காக வந்தனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரைட், ஓகே. இப்போ பார்ப்போம் இந்த டீச்சர்ன்ற ஒரு டேபிள். ரைட், இந்த மூணுமே கிளியரா இருக்கு, கிளியரான டேபிளா இருக்கு, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. இந்த டீச்சர்ன்ற டேபிளுக்கு டீச்சர்ன்ற பிரைமரி கீ இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. சப்ஜெக்ட் கோட் இருக்காரு, சப்ஜெக்ட் கோட் வந்து ரிலேஷன்ஷிப்புக்காக வந்த ஒரு ஆள், ஸோ சிக்கல் இல்லை. டீச்சருக்கு நேம் இருக்கு, ஸோ அதுவும் இங்க ப்ராப்ளம் இல்லை. இப்ப யோசிங்க, இந்த சப்ஜெக்ட் நேம், கிளாஸ், இவங்க இந்த இந்த ரெண்டு ஃபீல்டுமே இன்னொரு தனியான ஒரு டேபிள்ல இருந்தா தானே அது கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஸோ இவங்கள ஒரு தனி டேபிள்ல கொண்டு போயிட்டு நாங்க வச்சிருப்போமா இருந்தா அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய பிரைமரி கீயை கொண்டு வந்து நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இங்க அட்டாச் பண்ணலாம். ஓகே தானே? அடுத்து இன்னொரு விஷயத்த யோசிங்க. இந்த சப்ஜெக்ட் நேம் வந்து ஆல்ரெடி சப்ஜெக்ட் டேபிள்ல இருக்கு. சப்ஜெக்ட் நேம்ங்கிறது சப்ஜெக்ட் டேபிள்ல இருக்கு. அப்ப இந்த சப்ஜெக்ட் டேபிளையும் டீச்சரையும் ரிலேஷன்ஷிப் பண்ற நேரம் சப்ஜெக்ட் கோட் இங்க வந்துடும். அப்ப சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவோமே, 001ங்கிற ஒரு டீச்சர் சப்ஜெக்ட் கோட் வந்து S1ன்னு வச்சா நாங்க 001 S1க்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு கண்டுபிடிப்போமா இருந்தா சப்ஜெக்ட் டேபிள்ல வந்து பார்ப்பேன் S1க்கு என்ன சப்ஜெக்ட் ஐசிடி கண்டுபிடிக்கலாம் தானே சப்ஜெக்ட் நேம், ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கு. ஸோ எகெயின் நான் கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபீல்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஸோ ஏதோ ஒரு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. ரைட், ஸோ எனக்கு தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கணும்னு சொன்னா நீட்டா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இது என்ன நான் டிடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னால் இவர் தேர்ட் ஃபார்ம் நார்மல் ஃபார்ம்ல இல்லை. ஸோ டீன்ற ஒரு ஆன்சர் வரக்கூடாது. ஓகே, டீன்ற ஆன்சரை நான் கட் பண்றேன். ஸோ எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன், ஒன்று ஏசி இல்லாட்டி ஏபிசி. ஸோ நான் இதுல இருந்து எதுக்கு போறேன் அப்படின்னு சொன்னால் ஏபிசிக்கு போறேன். ஓகே, இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? என்ன ரீசனுக்காக இந்த ஆன்சரை நான் சூஸ் பண்ணேன், ஒரு ஆன்சரை இல்லாம ஆக்கினேன், அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். கிளியர்? ஆனால் இந்த அளவுக்கு யோசிக்கணும் ஸ்கீமாவை நார்மலைசேஷன் செய்யணுமா இருந்தா. ரைட்,
ஓகே, அடுத்து 25வது கேள்வி. 25வது கேள்வியில இதை நாங்க கண்டுபிடிச்ச விஷயம்தான். யாரு பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேபிளோட ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி பிரைமரி கீ கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட், மார்க்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ல பிரைமரி கீ யாரு அப்படின்னு சொன்னால் ஸ்கீமாவை மேலே பாருங்க. ஸ்டூடெண்ட்ல பிரைமரி கீ வந்து அட்மிஷன் நம்பர் வரணும். ஸோ அட்மிஷன் நம்பர் வரணும். அப்போ இந்த ஆன்சர் பிழை, ஏன்னா எல்லாத்துலேயும் அட்மிஷன் நம்பர் இருக்கு. அடுத்து சப்ஜெக்ட்ல பிரைமரி கீ வரணும், சப்ஜெக்ட் கோட். ஸோ சப்ஜெக்ட் கோட் ரெண்டாவது ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கு. பட் இந்த இடத்துல என்ஐசியும் இவருக்கு பிரைமரி கீன்னு கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இவரை கட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் கோட் சரி, இங்கே சப்ஜெக்ட் நேம் இருக்கு. ஸோ இதுவும் இந்த இடத்துல வரப்போறது இல்லை. அடுத்து எந்த டேபிளுக்கு கேட்டிருந்தாங்க? மார்க்ஸ் டேபிள்னா. ஸோ ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டேன், மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் டேபிளில் பிரைமரி கீன்னு சொல்கிற நேரம் இந்த இடத்துல கம்போசிட் பிரைமரி கீ இருக்கு. யார் யார்? அட்மிஷன் நம்பரும் சப்ஜெக்ட் கோடு. ஸோ இவர் வராது. ஸோ கரெக்டான ஆன்சர் நம்பர் 4. கிளியர்? ஸோ இவ்வளோதான் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல கேள்வி இருக்கு. ரைட்? இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ரைட், இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த இயருக்கு போவோம். 2011 சாரி 2011 சரி 2012க்கு போகணும். 12, 13, 14 இந்த 3 இயர்ஸுமே என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்கீமா நார்மலைசேஷன்ல கேள்விகள் இல்லை. 12, 13, 14 ஓகே தானே? அப்போ நாங்கள் டிரெக்டாக 15க்கு வரலாம். கேள்விகள் இல்லை, ஆனால் இதுக்கு பிறகு கண்டினியூஸாக கேள்வி இருக்கு. ஓகே, 2015 பொறுத்த வரைக்கும் ஸ்கிமா தந்திருக்காங்க. ரைட்? ஸோ ஸ்கிமாவை நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராமருக்கு ப்ரோக்ராமர் ஐடி. ஸோ அவங்க மார்க் பண்ணி தந்திருக்கனால நாங்கள் இதில் டிடெக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி. இந்த கேள்வியோட அப்டேட் உங்களுக்கு பார்க்க புரியும். ஏன்னா 2011 அந்த கேள்வியை தர்ற நேரம் எப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கேள்வியை பற்றின ஒரு பெரிய ஒரு ஐடியா இல்லாத மாதிரி தான் அந்த கேள்வியை அக்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோல்ட்டை இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இவர் தான் ப்ரைமரி கீ அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக தந்துடுறாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு கிளியர் ஒன்று கிடைக்கும் மேம். அந்த ரீசன் தான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ப்ரைமரி கீ தந்துட்டாங்க. ப்ரோக்ராமருக்கு ப்ரோக்ராமர் ஐடி இருக்கு, கிளைண்ட்டுக்கு கிளைண்ட் ஐடி இருக்கு, ப்ரொஜெக்ட்டுக்கு ப்ரொஜெக்ட் ஐடி இருக்கு. தேர்ட் டேபிளில் ப்ரோக்ராமர் ஐடியும் ப்ரொஜெக்ட் ஐடியும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ப்ரோக்ராமரும் ப்ரொஜெக்டும் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஏன்னா தேர்ட் டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா இவர்ட ப்ரைமரி கீ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இவர்ட ப்ரைமரி கீயை எடுத்துட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. வேற எதுவும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? எஸ் இருக்கு. இவருக்கும் இவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா இவர்ட கிளைண்ட் ஐடி எடுத்து இந்த இடத்துல பாருங்க ஃபொரினா போட்டிருக்காங்க. மேபி அது 1 to many இருக்கலாம். ஏன்னா டேட்டாஸை பார்த்துட்டு தான் ஷோ பண்ணலாம், நம்ம ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்டு எங்களால் சொல்ல முடியாது. ரைட்? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த பாயிண்ட், இது ஓகேயா இருந்தா இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் தராங்க. ஸ்டேட்மெண்ட்ல சரியானது கரெக்டான ஆன்சர் எடுக்கணும். ஸோ ஏ, தரப்பட்ட ஒரு நேரத்தில் செயல்நிரலாளர் ஒருவர் ஆகக்கூடியது ஒரு செயற்திட்டத்தில் வேலை செய்யலாம். ரைட்? அவங்க சொல்றாங்க ஒரு ப்ரோக்ராமர் ஒரு ப்ரொஜெக்ட்ல தான் வேலை செய்யலாம். ப்ரோக்ராமர் ப்ரொஜெக்ட் யாரை பத்தி கைக்க வராங்க? ப்ரோக்ராமரையும் ப்ரொஜெக்டையும். அவங்க என்ன சொல்றாங்க? ப்ரோக்ராமர் ஒர்க் ஃபார் at most one project at any given time. ஒரு ப்ரோக்ராமர் ஒரு ப்ரொஜெக்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ஒரு ப்ரோக்ராமர் நிறைய ப்ரொஜெக்ட்ல இருக்கலாம். அதனாலதான் இது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். நான் ஏற்கனவே சொன்ன அந்த தியரி. ஒரு ப்ரோக்ராமர் நிறைய ப்ரொஜெக்ட்ல இருக்கலாம்,
ஒரு ப்ரொஜெக்ட்ல நிறைய ப்ரோக்ராமர்ஸ் இருக்கலாம். ஒன் டு மெனி கிடைக்கிறனால தான் அது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பே போகுது. மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல இருந்தனால தான் இந்த நியூ டேபிளே நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் கிரியேட் பண்றதுக்கு வரோம். ஓகே தானே? சரியா? அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் பிழை, அவங்க அப்படி சொல்ல இயலாது. கிளியர்? என்னதுக்காக இந்த ஆன்சரை இக்னோர் பண்ணுன்ற ஐடியா வேணும். அடுத்து செயல் நிரலாளர் ஒருவர் தனிப்பட்ட ஒரு நேரத்தில் தனி சேவை பயனருக்கு மட்டும் நியமிக்கப்படுவார். ரைட். யார் யாரை பத்தி காய்ச்சிருக்காங்களோ அவங்களோட ஸ்கீமாவை மட்டும் போயிட்டு பார்ப்போம். ப்ரோக்ராமர் இஸ் அசைன் டு அ சிங்கிள் கிளைண்ட் அட் எனி கிவன் டைம். ப்ரோக்ராமரும் கிளைண்ட்டும் ஒரு ஆள், ஒரு ப்ரோக்ராமர் ஒரு கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்ப்போம். ப்ரோக்ராமர் இந்த இருக்காரு, கிளைண்ட் ஒரு ப்ரோக்ராமர் ஒரு கிளைண்ட்டுக்கு. இந்த பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணலாமா? ரைட். செயல் நிரலாளர் ஒருவர் தரப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு தனி சேவை பயனருக்கு மட்டும் நியமிக்கப்படுவார். இந்த இடத்துல ப்ரோக்ராமருக்கும் கிளைண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ஒன்று ப்ரோக்ராமரை கொண்டு வந்து கிளைண்ட்ல எழுதியிருக்கணும், இல்லாட்டி கிளைண்ட்டை கொண்டு வந்து ப்ரோக்ராமர்ல எழுதியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் எந்த இடத்துலையுமே சம்மந்தப்பட்டு வரல. கிளைண்ட் ஐடி, ப்ரொஜெக்ட் ஐடி, ப்ரோக்ராம் ஐடி. மேபி இந்த டீட்டெயிலை வேணா இப்படி எடுக்கலாம். கிளைண்ட் ப்ரொஜெக்டோட கனெக்ஷன், ப்ரொஜெக்ட் ப்ரோக்ராமோட கனெக்ஷன். இந்த ப்ரோக்ராமை வச்சுட்டு யார் ப்ரோக்ராமர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சாலும் ஒரு கிளைண்ட்டுக்கு மட்டும் நடக்காது. ஏன்னா பாருங்க, இந்த இடத்துல இங்க இருந்து கிளைண்ட்டுக்கும் ப்ரொஜெக்ட்டுக்குமே ஒன் டு மெனி, திருப்பி ப்ரொஜெக்ட்ல இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு போற நேரம் மெனி டு மெனிக்கு மாறுது. அப்ப எப்படியுமே மோர் தென் 2 கிளைண்ட்டாக தான் இருக்கணும், மெனி கிளைண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் இக்னோர் பண்றேன். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இக்னோர் பண்றதுக்கான ரீசன் நல்ல விலைன்னு கொள்ளுங்க. அடுத்து சொல்றாங்க, ஒன் கிளைண்ட் கேன் ஹாவ் மோர் தேன் ஒன் ப்ராஜெக்ட். ஒரு கிளைண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ல இருக்கலாம். அப்ப 2 டேபிள சொல்றாங்க, 2 டேபிள போயிட்டு பார்ப்போம். கிளைண்ட் ப்ராஜெக்ட், ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட்ல இருக்கலாம். எஸ், இருக்கலாம். ஏன்னா நாங்கள் அதை டிடெக்ட் பண்ணிட்டோம். ஒரு கிளைண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ல இருக்கலாம். ஸோ சின்றது மட்டும்தான் என்ன ஆல்வேஸ் கரெக்ட். ஸோ ஆல்வேஸ் கரெக்ட்னு சொல்ற நேரம் யாரை நாங்கள் சொல்லலாம்? சி only. ரைட். அடுத்து 37வது கேள்வி. ஸோ 37வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆன்சர்லையும் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஓகே. ஜெண்டர், என்ஐசி மற்றும் மொபைல் போன் நம்பர் எனும் பண்புகள் புரோகிராமர் தொடர்பின் தேர்வு சாவிகளாகும். கேண்டிடேட் கீஸ். ஓகே. ஸோ கேண்டிடேட் கீங்கிறது என்ன ஐடியா? ரைட். ஸோ நான் இந்த டேபிள் காட்டுறேன். இதில் டோட்டலாக எல்லா கீஸும் இருக்கு. ஸோ 2 டேபிள் தந்திருக்கேன். ஒன்று ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டேபிள், இன்னொன்று ஃபேக்கல்டி டீடைல்ஸ் டேபிள். இதில் எந்த கீ பிரைமரி கீக்காக கம்படிஷன்ல இருக்கோ அந்த அவ்வளோ கீஸையும் நாங்கள் சொல்லுவோம் கேண்டிடேட் கீ. ஸோ ஒரு பிரைமரி கீ கேண்டிடேட் கீக்குள்ளுக்கு தான் வருவார். கேண்டிடேட் கீங்கிறது ஒரு பெரிய ஒரு ஹெடிங். கம்படிஷன்ல இருக்கக்கூடிய கீஸ் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் கேண்டிடேட் கீ. ஓகே. காம்படிஷன்ல இருக்கிற எல்லா கீயுமே கேண்டிடேட் கீ. அந்த கேண்டிடேட் கீல ஒரு வினர், ரைட், அவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் பிரைமரி கீ. அப்போ இந்த செட் அவ்வளவுமே கேண்டிடேட் கீ. ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணக்கூட அந்த பர்சன் தான் யாரா இருப்பாரு? பிரைமரி கீ. கிளியர்? ஸோ அந்த ஒரு கேண்டிடேட் கீழ தான் பிரைமரி கீயை செலக்ட் பண்றோம். அந்த பிரைமரி கீயை தவிர மற்ற 2 பேரும் ஆல்டர்னேட்டிவ் கீ. அப்ப கேண்டிடேட் கீ கீழே தான் பிரைமரி கீயும் வருது, ஆல்டர்னேட்டிவ் கீ மாற்று சாவியும் வருது. அதுக்குள்ளுக்கு தான் சம்டைம்ஸ் 2 கீ சேர்ந்து ஒரு பிரைமரி கீயை கிரியேட் பண்ணலாம். அப்ப கம்போசிட் பிரைமரி கீயும் என்னது? ஒரு கேண்டிடேட் கீ கீழே தான் வருது. கிளியர்?
அவங்களுக்கு ஓவராலா தெரியுதா அந்த கீஸுக்கான ஒரு மெயின் ஹெடிங்கே கேண்டிடேட். அதில் ஒரு ஒரு யாரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பர்சன் பிரைமரி கீ, அதாவது ஒரு வினர். அவர் தான் அந்த யூனிக்காக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கீயாக இருப்பார். அவர் இல்லாமல் மற்ற ரெண்டு பேருமே ஆல்டர்னேட்டிவ் கீ, மாற்று சாவி. ரைட், இதுதான் தியரி. அப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க attributes gender, NIC and mobile phone number are candidate key of programmer relation. Gender, NIC, mobile phone number. ஸோ ஒரு கேண்டிடேட் கீக்கு கம்படிஷனில் வர்ற நேரம் ஜெண்டரை கொண்டு போயிட்டு நாங்கள் கேண்டிடேட் கீழே கொண்டு போயிட்டு கம்படிஷனுக்கு போட மாட்டோம். மேபி மொபைல் ஃபோன் நம்பரை சொல்லலாம், ஜெண்டரை இந்த இடத்துல கேண்டிடேட் கீக்காக எடுக்க இயலாது. ரைட், இன்னும் ஸ்கிமா பார்க்கல, ஜஸ்ட் இந்த ஆன்சரில் ஜெண்டருங்கிறத கட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா ப்ரோக்ராமரை பற்றி தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. ஜெண்டருன்றத ஒரு கேண்டிடேட்டுக்காக, அதாவது நாங்கள் இதை ஒரு கீயாக செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல இயலாது. அது உங்களுக்கு தெரியும், ஏன்னா ரெண்டே ரெண்டு ஜெண்டர் தான். ஓகே, ஸோ ஒன்று இல்லாட்டி ஒன்று, அப்போ அது யூனிக்னே இல்லை. யூனிக்காக இருக்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு அளவுக்கு யூனிக்காக இருக்கிறது தான் என்னத்துக்கு கொண்டு போகலாம், கேண்டிடேட்டுக்கு கீழே கொண்டு போகலாம். ரைட், ரைட். அடுத்து ஸ்டார்ட் டேட் எனும் பண்பு வருவித்த பண்பாகும். ரைட், ஸ்டார்ட் டேட்டுங்கிறது எங்கேயோ இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இருக்கு ஸ்டார்ட் டேட். ஸ்டார்ட் டேட்டுங்கிறது டேட்டா பேஸில் அப்போ அந்த வேல்யூவை கொடுக்கணும். என் டேட்டுங்கிறது இந்த இடத்துல இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, அதுக்கான டேட்டை நாங்கள் கொடுக்கணும். வேணா ஒரு விஷயத்தை நாங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்ட் டேட்டிலேருந்து என் டேட்டை வச்சுட்டு ப்ரொஜெக்ட் எவ்வளோ நாள் டியூரேஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல்டை நான் கிரியேட் பண்ணேன், எவ்வளோ காலம் இருந்திருக்கு அந்த ப்ரொஜெக்ட் அப்படிங்கிறதுக்காக யூசர்கிட்ட இந்த டீட்டெயிலை நான் கேட்க தேவையில்ல. டியூரேஷன் எவ்வளோன்னு நான் கேட்க தேவையில்ல. என்ன ரீசன், எனக்கு என் டேட் தந்திருக்காங்க, ஸ்டார்ட் டேட் தந்திருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு நான் இந்த காலப்பகுதி டியூரேஷனுங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். ரைட், இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நாங்கள் சொல்லுவோம் டிரைவ்ட் அட்ரிபியூட், வருவித்த பண்பு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலாம். ரைட், அப்போ ஸ்டார்ட் டேட்டுங்கிறத ஒரு டிரைவ்ட் அட்ரிபியூட்டாக எங்களால் கன்சிடர் பண்ண முடியாது. ரீசனை புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, அடுத்து தேர்ட் ஒன், சி. சாரி, ஃபோர்த் ஒன். இந்த கேள்வி, என்ஐசி எனும் பண்பு புரோகிராமர் தொடர்பின் மாற்று சாவியாக கருதப்படலாம். ரைட், ப்ரோக்ராமர்ல என்ஐசி வந்து ஆல்டர்னேட்டிவ் கீயா? எஸ், இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கேண்டிடேட் கீயா யாரை தெரியுமா செலக்ட் பண்ணலாம்? நாங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் ப்ரோக்ராமர் ஐடியா, என்ஐசிய, மொபைல் ஃபோன் நம்பரையும் கிட்டத்தட்ட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு யூனிக் லெவலுக்கு அது வருது. ஆனால் இருந்தாலுமே ஒரே மொபைல் நம்பர்ஸை ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு ஒரு யூனிக் லெவலுக்கு இருக்கலாம் தானே. கேண்டிடேட்டுங்கிறது மீனிங் என்ன, கம்படிஷனுக்கு போடுறீங்க. ஓகே, ஸோ வேட்பாளர் சாவியாக செலக்ட் பண்ணலாம். அப்போ இவரை நான் பிரைமரி கீயாக செலக்ட் பண்ணிட்டா ப்ரோக்ராமர் ஐடியா கேண்டிடேட் கீழே இந்த மூணுக்குள்ள ப்ரோக்ராமர் ஐடியா பிரைமரி கீயாக செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ஐசி தான் என்னவா இருக்கும், என்ஐசியும் இந்த மொபைல் ஃபோன் நம்பரும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கலாம். அப்போ அவங்க அதில் ஒரு ஆளை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, என்ஐசி ஆல்டர்னேட்டிவ் கீயாக கருதப்படலாம். எஸ், என்ன சொல்கிறாங்க, attribute NIC can be considered as an alternative key for programmer relationship. எஸ், அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல நாங்கள் அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸ்டார்ட் டேட்டுங்கிற ஒரு அட்ரிபியூட் சொல்கிறாங்க, foreign key அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் ஃபோல foreign key இல்லை, ஒர்க் ஃபோல foreign key ப்ரோக்ராமர் ஐடியும் ப்ரொஜெக்ட் ஐடியும் தான். ஸ்டார்ட் டேட்டுங்கிறது அந்த இடத்துல என்ன அட்ரிபியூட் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் அந்த தேர்ட் டேபிளில் வரக்கூடிய இந்த அட்ரிபியூட் என்ன அட்ரிபியூட், டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட், பங்கீட்டு பண்பு. ரெண்டுக்குமே பொதுவானது. இந்த ஸ்டார்ட் டேட்டும் எண்ட் டேட்டும் யாரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு, ப்ரொஜெக்ட்டுக்கும் ப்ரோக்ராமருக்குமே ரெண்டு பேருக்குமே சம்மந்தப்பட்டது. ஸோ இவங்க இந்த இடத்துல என்னவா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்குமே சம்மந்தப்பட்ட ஒரு பாயிண்டாக இருக்கும். ஸோ இது வந்து இவங்க இந்த இடத்துல foreign keyன்னு சொல்றது இல்லை. ஒர்க் ஃபோ தொடர்பின் ஒவ்வொரு பதிவுகளும் ப்ரொஜெக்ட் ஐடியை பயன்படுத்தி தனித்துவமாக அடையாளப்படுத்தலாம்.
ஒர்க் ஃபோ வந்து ப்ரொஜெக்ட் ஐடியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாமா? இல்லை, ஒர்க் ஃபோ ப்ரொஜெக்ட் ஐடியை மட்டும் வச்சு கண்டுபிடிக்க இயலாது. யாரை வச்சு கண்டுபிடிக்கணும்? ப்ரோக்ராமர் ஐடியும் சேர்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது வந்து அந்த இடத்துல கம்போசிட் ஆயிருக்கு தானே. ஸோ ப்ரோக்ராமர் ஐடியும் சேர்த்து தான் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ரைட், ஓகே. ஸோ கரெக்டாக ஆன்சர் தேர்ட் ஒன். ரைட் ரைட். இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், அந்த ஸ்கிமாவை நான் இந்த இடத்துல எடுத்துக்கொள்கிறேன். இதில் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது சரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 38வது கேள்வி. இதில் சொல்லியிருக்காங்க முதலாவது, ஆல் ரிலேஷன்ஸ் ஆர் இன் தேர்ட் நார்மல் ஃபார்ம். எல்லாமே தேர்ட்ல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே தேர்ட்ல இருக்கா அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. தேர்ட்ல இருக்குன்னு சொன்னா ஒரு அளவுக்கு நீட்டான ஒரு டேபிளா இருக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கலாது. இந்த இடத்துல தேர்ட் நார்மல், தேர்ட் நார்மல். ரைட், ஓகே. ரைட், கிளைண்ட் எடுக்கலாம். ரைட், கிளைண்ட் எடுக்கலாம். ஒர்க் ஃபோ எடுக்கலாம். ப்ராஜெக்ட் நேம், கிளைண்ட், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், காஸ்ட். ஒரு ரிலேஷன்ஷிப்காக தான் கிளைண்ட் ஐடி வந்திருக்கு. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை இந்த இடத்துல. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் திங், ரைட், ஆன்சர்ஸை பார்ப்போம். ஆல் ரிலேஷன்ஸ் ஆர் இன் தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஆனால் ப்ரோக்ராமரில் சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரோக்ராமருக்கு ப்ரோக்ராமரோட ஐடி சரி, நேம் சரி, ஜெண்டர் சரி, என்ஐசி ஓகே, மொபைல் ஃபோன் ஓகே. இந்த டிகிரியும் யூனிவர்சிட்டியும் மேபி இது ஒரு யூனிவர்சிட்டின்னு ஒரு டேபிளை வச்சுட்டு அந்த யூனிவர்சிட்டி டேபிளுக்கு யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு ஐடியை கொடுத்துட்டு அந்த யூனிவர்சிட்டி நேமை போட்டுட்டு அதுக்கான டிகிரியை போட்டால் அந்த யூனிவர்சிட்டி ஐடியை கொண்டு வந்து இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கீயாக கொடுக்கலாம். ஓகே தானே? அப்போ இந்த இடத்துல இது தேர்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை, ஒரு பிரச்சனையோடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல நான் எடுக்கிறேன் ஒர்க் ஃபோ ஓகே, ப்ரொஜெக்ட் ஓகே, கிளைண்ட் ஓகே. இந்த ப்ரோக்ராம்ங்கிற ஒரு டேபிள் தான் ப்ராப்ளமாக இருக்குது. மற்றதெல்லாம் ஓகே. கிளைண்ட் நேம், அட்ரஸ், அவருக்கான டெலிஃபோன் நம்பர். ஸோ யாரை செலக்ட் பண்ணலாம்? ப்ரோக்ராமர் இல்லாத மற்றதெல்லாம் என்ன டேபிளாக இருக்க போகுது? தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும். கிளியர்? இந்த கன்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், எப்படி நான் இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி. ஏன்னா இது வேணா நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத. ரைட், உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. ஏன்னா மேபி நான் அக்சஸ் பண்ணுற மெத்தட் ஓகே அப்படின்னா எனக்கு ஓகே. உங்களுக்கு இதை நான் இந்த இதுல இருந்து இவர் தான் தேர்ட் நார்மல் ஃபார்மில் மிஸ் ஆகினாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு விஷயத்த யோசிங்க. எப்பயுமே டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் அந்த டேபிள் வந்து அந்த டேபிள் நேமில் யார் இருக்காங்களோ அது அந்த பியூராக இருக்கணும். யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட டீட்டெயில் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கணும். அவருக்கான ஒரு ப்ரைமரி கீ எல்லாம் இருக்கணும். இப்போ மேபி யூனிவர்சிட்டியை வந்து ப்ரோக்ராமரோட கனெக்ட் பண்ணணுமா, அவர்கிட்ட ப்ரைமரி கீ எடுத்து இங்கே ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு வாங்க. ஓகே, ஸோ சில விஷயங்களை வந்து தனியாக ஒரு டேபிளாக செப்பரேட் பண்ணுறது தான் நல்லம். இல்லாட்டி டேட்டா ரிப்பீட்டிஷன் வரும், டேட்டா அனோமலிஸ், முரண்பாடுகள் வரும், உங்களுக்கு இன்சர்ட் டிலீட் அப்டேட் பண்ண முடியாது. ரைட், ஸோ அந்த ரீசனை கொஞ்சம் இந்த இடத்துல பிடிச்சிக்கொள்ளுங்க. ரைட், அடுத்து தேர்ட் நார்மல் ஃபார்மை தான் 2வது வருஷமும் கேட்டுட்டு வந்தாங்க. ஸோ அந்த நீட்டான விஷயத்த அவங்க எதிர்பார்க்குறாங்க, அதாவது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அந்த இடத்துல இருந்திருக்கக்கூடாது. கிளியர்? அப்போ தான் தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கு. டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்குமா இருந்தால் தேர்ட் நார்மல் ஃபார்ம் செய்யணும். ஓகே, ரீசனை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட்.